நம்ம சேனலில் இருக்கிற மேக்ஸிமம் வியூவர்ஸ் வந்து டிஃபென்ஸ் எக்ஸாம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டடி மெட்டீரியல் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ டிஃபென்ஸ் எக்ஸாமாக இருக்கிற எல்லா கோஸ்ட் கார்டு எக்ஸாம், அப்புறம் இந்தியன் நேவி எக்ஸாம், அப்புறம் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் ஆகட்டும், இல்லை ஏர்ஃபோர்ஸ் குரூப் சி எக்ஸாம்ஸ் ஆகட்டும், முக்கியமாக காமன் சிலபஸை பார்த்தீங்க அப்படின்னா நியூமரிக்கல், ஆப்டி, ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் நாலேஜ் இருக்கும். இந்த பரீட்சை ஆப்பில் வந்து ஜென்ரல் நாலேஜ் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி அவங்க ஃப்ரீயாக தருவாங்க. நீங்கள் ஹிண்ட்ஸ் எடுத்து நீங்களே படிச்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஒரு சில மார்க் டெஸ்ட்டும் தராங்க. என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் இந்த ஆப்லேயே இருக்கும். இதெல்லாமே ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதி பார்க்கணும் ப்ரோ. நான் எக்ஸாம் போகிறதுக்கு பிஃபோர் எழுதி பார்க்கணும். அப்புறம் அதுக்கான மார்க் டெஸ்ட்டை கம்பைண்டாக எல்லா எக்ஸாமுமே பார்த்தீங்கன்னா 499 ஆஃபருக்கு அவங்க தராங்க. 50% ஆஃபர் நம்மளோட கூப்பன் கோட Jobcaam 15 யூஸ் பண்ணிங்கன்னா. இல்லை ப்ரோ நான் 6 மந்த்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஒரு 3 மாதம் போதும் அப்படின்னா அதுக்குமே ஒரு ஆஃபர் இருக்குது. அதே Jobcaam 50 கோட யூஸ் பண்ணிங்கன்னா 299க்கு எல்லா எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதி பார்க்க முடியும். கம்பைண்டாக இந்தியன் கோஸ்ட் கார்டு இல்லைனா நேவி எல்லா எக்ஸாம் நீங்கள் பார்க்க முடியும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். பரீட்சை ஆப் ஓப்பன் ஆகும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நமக்கான டிஃபென்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இந்த டிஃபென்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஏர்ஃபோர்ஸ் எக்ஸாம் ஆகட்டும், இல்லை கோஸ்ட் கார்டு சீரிஸ் எல்லா எக்ஸாம் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இல்லை டெய்லி ஃப்ரீ டோசஸ் இருக்கும். ரெக்கமெண்டட் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். இல்லை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் குரூப் சி இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். இதில் அன்லாக் கோர்ஸ் அப்படின்னு ஆகும். இந்த பிளேஸ்மெண்ட்டில் Jobcaam 15 நீங்கள் டைப் பண்ணி அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 150 ரெடியூஸ் ஆகும். இல்லை கண்டினியூ பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிபே, கூகுள் பே ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக எக்ஸாம்ஸ் எழுதி பார்த்துக்க முடியும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நேவல் ஷிப் ரிப்பேர் யார்ட், நேவல் ஏர்கிராஃப்ட் யார்ட், அதாவது போர் கப்பல்களை ரிப்பேர் செய்யும் இடத்துல இப்போதைக்கு 173 அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இதுக்கு யார் விண்ணப்பிக்கலாம், ஏஜ் லிமிட் என்ன, எப்படி அப்ளை பண்ணுவோம், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கிளியராக பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் jobcaam.in லிங்க்கில் இதுக்கான பிடிஎஃப் காப்பி லிங்க், அப்புறம் அப்ளை லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம லொக்கேஷன் பார்க்க போகிறோம். இந்த நேவல் ஷிப் ரிப்பேர் யார்டு எங்கே இருக்குது அப்படின்னா நேவல் பேஸ் கர்வார், கர்நாடகா. இதில் 150 வேகன்சிஸ் கேட்டுறாங்க. அண்ட் ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நேவல் ஏர்கிராஃப்ட் யார்ட் கோவாவில் பார்த்தீங்கன்னா 23 வேகன்சிஸ் கேட்டாங்க. ஸோ மொத்தமாக 173 வேகன்சிஸ் இருக்குது. இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா மேல் ஃபீமேல் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இது அப்ரெண்டிஸ்ஷிப் ஜாப். ஸோ 1 இயர் கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான். ஓகே, இந்த ஜாபால் என்ன ப்ரோ யூஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இதே நம்ம 2 வீக்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்கும். நேவல் டாக்யார்ட் விசாகப்பட்டினம்ல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் அப்ரெண்டிஸ்ஷிப்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான சேலரி வந்து 19,900 ஒரு 63,000 வரைக்கும் கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன மீனிங் அப்படின்னா நீங்கள் நேவல் ஷிப் ரிப்பேர் யார்டில் அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணியிருந்தால்தான் நீங்கள் நேவல் டாக்யார்டு விசாகப்பட்டினம் வரப்போ அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் தெளிவாக சொல்லிட்டேன். 2 வீடியோமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நேவல் ஷிப் ரிப்பேர் யார்ட் கர்வால் என்ன வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னா கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன், அப்புறம் எலக்ட்ரானிக் மெக்கானிக்ஸ், ஃபிட்டர். ஸோ எல்லா குவாலிஃபிகேஷனுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐடிஐ நீங்கள் பாஸ் பண்ணிக்கணும். வேறு எந்த குவாலிஃபிகேஷனும் உங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கு பிஃபோராக நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணியிருந்தாலோ இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலோ கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு நாட் எலிஜிபிள் தான். ஸோ இப்போது நீங்கள் ஐடிஐ முடிச்சிட்டிங்க, எந்த ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ வேகன்சிஸ் தெளிவாக ரைட் சைடில் காமிச்சிருப்பாங்க. எலிஜிபிள் ஐடிஐ கிரேடு சென்டரில் காமிச்சிருப்பாங்க. என்ன ட்ரேடுங்கிறது தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஃபிட்டர், அப்புறம் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன், மிஷினிஸ்ட், மெக்கானிக், டீசல், இது மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் டிப்ளமோ பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் பிஇ பண்ணாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி ஃபார் ஐடிஐ மாதிரி தான் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட் கோவாவில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எலக்ட்ரீஷியனில் கேட்டுறாங்க, அப்புறம் எலக்ட்ரானிக் மெக்கானிக் கேட்டுறாங்க, ஃபிட்டர், அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன், மிஷினிஸ்ட், பைப் ஃபிட்டர், பெயிண்டர், வெல்டர் கேட்டுறாங்க. ஸோ இதில் 23 வேகன்சிஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் 10th 50% மேலே மார்க் எடுத்துருக்கணும். ஐடிஐயில் வந்து 65% மேலே மார்க் எடுத்த மாதிரி நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். ஸோ ஐடிஐயில் என்சிவிடி ஆர் எஸ்சிவிடி ஏதாச்சும் ஒன்று இருந்தால் ஓகே. ஏஜ் வந்து 14லேருந்து 21 வயசுக்குள்ளாக இருக்கணும். ஸோ பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் 2001லேருந்து 31 மார்ச் 2008க்குள்ளே பிறந்தவர்கள் அப்ளை பண்ண முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக உண்டு. ஃபார் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 இயர்ஸும் அண்ட் ஓபிசி நான் கிரிமினல் ஏஜ்க்கு வந்து 2 இயர்ஸ் அவங்க சொல்லியிருப்பாங்க. செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து ஹைட்டு 150 மினிமம் இருக்கணும். வெயிட் வந்து 45க்கு மேலே இருக்கணும். செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் 5 சென்டிமீட்டர் சொல்லியிருப்பாங்க. ஐ வந்து 6/6 ஆர் 6/9 கண்ணாடியை போட்டோன்னு நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ண முடியும். அப்புறம் ஸ்டைஃபன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஸோ இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 இயருக்கு வந்து 7,700 ஒரு மாதம் சொல்லியிருப்பாங்க ஃபார் ஐடிஐ சர்டிஃபிகேட் ஹோல்டருக்கு. அண்ட் ருபீஸ் 8,050 பர் மந்த் ஃபார் 2 இயர் ஐடிஐ சர்டிஃபிகேட் ஹோல்டருக்கு. ஸோ 1 இயர் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தா உங்களுக்கு 7,700 மாதம் சம்பளம் தருவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் 2 வருஷம் ஐடிஐ முடிச்சிருந்தா உங்களுக்கு 8,050 தருவாங்க. இதோட வேலிடிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 1 இயர் வரைக்கும் தான் நீங்கள் இதில் ஒர்க் பண்ணிட்டு ட்ரைனிங் எடுத்துக்க முடியும். ஓகே, எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் apprenticeship india.government.in அப்படிங்கிற ஒரு போர்ட்டலில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு
அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரொஃபைலை அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துடணும். அந்த பிரிண்ட் அவுட் காப்பி, அப்புறம் 10th மார்க் ஷீட், ஐடிஐக்கான செமஸ்டர் வை மார்க் ஷீட் ஆகட்டும், அப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆகட்டும், ஓபிசி எஸ்சி எஸ்டி இது கேட்டிருப்பாங்க. அப்புறம் ஃபிசிக்கலி வீக்கர் அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு கவரில் பேக் பண்ணிட்டு எங்கே அனுப்பணும், ஸ்பீட் இல்லை ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் நீங்கள் அனுப்பணும். த ஆஃபீஸர் இன்சார்ஜ் டாக்யார்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் ஸ்கூல், நேவல் ஷிப் ரிப்பேர் யார்ட், நேவல் பேஸ். இந்த அட்ரஸ் பிளாக்ல காமிச்சிருப்பாங்க. இதில் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20/12/2021 நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அண்ட் கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் அண்டர்டேக்கிங் ஆல்சோ நீங்கள் இதில் ஒரு பேப்பரில் அப்படியே நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் போட்டுருங்க. பிரிண்ட் அவுட் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் பேர் எழுதிட்டு நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, சார் கர்வாரா இல்லை கோவா. சார் கர்வார்னா கோவா அடிச்சிருங்க. ஸோ நீங்கள் கோவா அப்படின்னா கர்வாரா அடிச்சிருங்க. சிக்னேச்சர், நேம், அப்புறம் ஆதார் கார்டு, பிளேஸ், டேட் இதெல்லாமே அந்த இதில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எப்படி ப்ரோ செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஓப்பன் செலெக்ஷன் கிடையாது. கண்டிப்பாக அட்டன் எக்ஸாம் உண்டு, இன்டர்வியூ உண்டு. எல்லாமே கர்வாரில் நடக்கும் இல்லை கோவாவில் நடக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணாலும் செலக்ட் பண்ண போகிறாங்க. சிலபஸ் எப்படி இருக்குன்னா மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் சயின்ஸ், அப்புறம் ஜென்ரல் நாலேஜ் எல்லாமே 10th லெவல் பேசிஸில் இருக்கும். இதில் மெரிட் லிஸ்ட்டாக வரவங்கள பேஸ் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் இன்டர்வியூ வச்சு அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் இது ஹெவி காம்படிஷன் கண்டிப்பாக இருக்கும். நார்த்தில் நிறைய பேருக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ சவுத்தில் இருந்து மேபி எத்தனை பேர் ட்ரை பண்ணாங்க தெரியல, கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். பட் நார்த்தில் இருக்கான காம்படிஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஆந்திராவில் ட்ரை பண்ணுவாங்க, அப்புறம் ஆந்திராவில் ட்ரை பண்ணுவாங்க, அப்புறம் கர்நாடகா ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பிளேஸ்மெண்ட்டில் இப்போ தான் உங்களுக்கு நேவல் ஷிப் ரிப்பேர் யார்டு இருக்குது. ஸோ அவங்க ட்ரை பண்ணாங்க. ஸோ இங்கேருந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் போய் ட்ரை பண்ணாலும் எனக்கு தெரியல. மேபி நீங்கள் போகிற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். மெரிட் லிஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ மற்ற அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணுறதை விட இதில் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்காக நான் சொல்ல வரேன் ஃப்ரெண்ட்ஸ். மேல் 2 பேரும் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபார் பாய்ஸுக்கு ஒன்லி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் நீங்கள் முதல்ல மார்க்ஸில் வரவங்களுக்கு லிமிடெட் அக்காமடேஷன்ஸில் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். அப்புறம் கோவாவில் எந்த ஒரு அக்காமடேஷன்ஸ் கிடையாது, தெளிவாக சொல்கிறாங்க. நீங்கள் தான் ஃபுல்லாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இன்ஃபர்மேஷன் கிளியராக சொல்லிட்டேன். ஸோ ஃபர்தராக டவுட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க, நான் ரிப்ளை பண்ணேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.